தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள்ல ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாரு. இந்த நாள்ல கர்த்தர் எப்படிப்பட்டவர், எப்படி குணமுடையவர்ங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 146 7வது வசனம் 7, 8, 9 வாசிக்க போறேன். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வலியோ கவுத்து போடுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, அவரு எப்படி குணமுடையவங்கிறத இந்த இடத்துல பாக்குறோம். ஏசாப்பா ஒரு நல்லவராகவே இருக்கிறாரு. அவர் ஏற்கமுள்ள தெய்வம், அவரு நம்மள உண்டாக்குன தெய்வம். அதனால பாருங்க, அவர் எப்படி எல்லாம் செயல்படுகிறார், யார் யாருக்கு என்னென்ன நன்மைகளை செய்யறாருங்கிறத அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். அதே போல லாஸ்ட்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். இதையும் நம்ம வாசிக்கிறோம். அவருக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமா அட்டாவடியாக நடக்கிறவர்களுடைய வழியையும் என்ன செய்யணும், வாய்க்காம கவிழ்ந்து போயிடும், அழிந்து போயிடும் அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆனா இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம மேல பார்த்தது போல ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, நியாயம் செய்கிறார். பரதேசிகளை அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். எல்லாம் நம்ம பசியா இருக்கும் பொழுது கூட சில வேளையில ஆக்க முடிஞ்சிருக்காது, நம்ம வீட்டுல இருந்தாலும் கூட ஆக்கக்கூடிய சூழ்நிலைமை இருக்காது. நம்ம ஏதாவது பலவீனமா இருப்போம், செய்து சாப்பிட முடியாது. சில வேலை போயிருப்போம், நமக்கு சாப்பாடே வாய்க்காது, எங்கேயாவது வெளியில போற நேரங்கள இப்படிலாம் சில நேரங்கள் அநேக நேரங்கள ஏசப்பா நம்மளா அதிசயமாக போஷிக்கிறார், நம்ம பசியை ஆற்றுகிறாரு. அதே போல ஒடுக்கப்பட்டு நிக்கிற நிலைகளையும் இப்படி நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு குணமுடையவராக அவர் செயல்படுகிறார். கடைசியில அவருக்கு பிரியமில்லாதவர்களையும் அவங்களுடைய வழிகளும் கவுந்து போற அலையில அவர் செயல்படுகிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு தேவனாக இருக்கிறாரு. நம்ம எந்த நிலையில இதுல நம்ம இருக்கிறோம், ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்களா, கண்ணீர் வடிக்கிறவர்களா இருக்கிறீங்களா, பசியா இருக்கிறீங்களா, இப்படிப்பட்ட நிலையில இருக்க அல்லது நீங்க பரதேசிகளா இருக்கிறீங்களா, திக்கற்ற நிலையில எனக்கு யாரும் உதவி இல்லைன்னு சொல்லி நீங்க திக்கற்ற நிலையில இருக்கிறீங்களா, எந்த நிலையில இருந்தாலும் சரி ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் நீங்க நன்மை செய்யறீங்களப்பா, எனக்கு நீங்க தேவனாக இருந்து எனக்கும் ஒரு தகப்பனாக இருந்து என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே நீங்க சொல்லி பாருங்க. ஏசப்பா உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்வாரு, உங்களையும் வழி நடத்துவாரு, உங்களையும் ஆசீர்வதிப்பாரு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே தோத்திரப்பா, இந்த வேத வசனத்தை கேட்ட அருமையான சகோதர சகோதரிய ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் பெறா தொட்டு நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, யார் யார் என்னென்ன நிலையில இருக்கிறார்களோ ஆண்டவரை திக்கற்றவர்களாக, ஆண்டவரே அப்பா ஒடுக்கப்பட்டவர்களாக, பரதேசிகளாக, ஆண்டவரை தனிமையானவர்களாக, ஆண்டவரை வேதனையோட கண்ணீரோட யாருன்னா இருந்தாலும் சரியப்பா ஏசாப்பா, அந்த நேரத்துல நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. இயேசுவே நீங்க இரக்கமுள்ள தெய்வம் ஆண்டவரை தோத்திரப்பா, நீர் உண்டாக்குன தேவன் ஆண்டவரை ஒவ்வொருத்தலையும் அப்பா நீர் கிரியை செய்யுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவே தோத்திரம் தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொருத்தருக்கு நீர் அற்புதம் செய்யற தேவன் ஆண்டவரை தோத்திரம் ஏசப்பா. இந்த நாள்ல ஆண்டவரை யாரெல்லாம் நோக்கி பாக்குறாங்களோ, எந்த நிலையில இருந்தான்னு அப்பா ஆண்டவரே நீர் ஒவ்வொருத்தல இந்த நேரத்துல தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருத்தலையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே தோத்திரம் நன்றி ஏசப்பா. நீங்க ஜீவனுள்ள தேவன் ஐயா, நீங்க தேவாதி தேவன் ஆண்டவரே. இயேசுவே தோத்திரம் கிரியை செஞ்சோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென்.